மன்னா. ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய ஜனத்துக்கு வந்தது, அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, பழுதாய் போனதை சீர்படுத்துவேன், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன், திறப்புகளை அடைப்பேன், பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ஒரு விழுந்து போன கூடாரத்தை, பழுதாய் போனவைகளை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கர்த்தரால் மாத்திரமே கொண்டு வர முடியும். அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களிலே அநேக காரியங்கள் பழுதாய் போனவைகளாய் இருக்கிறது, விழுந்து போனவைகளாய் காணப்படுகிறது. திறப்புகள் அடைக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. சில நேரங்களில் யோசிக்கிறோம், பூர்வ நாட்களில் இருந்தது போல என் வாழ்க்கை திரும்ப ஸ்தாபிக்கப்படுமா? இப்பொழுது என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறதே, ஆனால் பூர்வ நாட்களில் என் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்தது, அதே போன்ற நாட்கள் திரும்ப என் வாழ்க்கையில வருமா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தரால் அது வரும். ஆகவேதான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அதை நான் செய்வேன். இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. கர்த்தரால் திரும்ப எடுத்து கட்ட முடியும், கர்த்தரால் திரும்ப அதை சீர்படுத்த முடியும், ஸ்தாபிக்க முடியும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இன்னைக்கு நம்பிக்கை இழந்து போய் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, அவங்க வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் சீர்படுத்தப்படட்டும், பழுதாய் போனவைகள் சரி பண்ணப்படட்டும். ஆண்டவரே, திறப்புகள் எல்லாம் அடைக்கப்படட்டும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் திரும்ப கட்டி எழுப்புவீராக. அவங்க ஆதி நாட்கள்ல இருந்த அந்த சந்தோஷம், ஆதி நாட்கள்ல இருந்த உற்சாகம் திரும்ப வரட்டும். அவங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணுவீராக. ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டுவார். ஆமென்.